கடைகளில் கிடைப்பது போல் அருமையான பூந்தி லட்டு ரெடி. நாம் இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 5 நாள் வரை அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூந்தி லட்டு செய்வதற்கு 2 கப் கடலை மாவை எடுத்து விடலாம். இரண்டு கப் கடலை மாவுடன் நாம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து விடலாம். நாம் 1/4 ஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து விடலாம். நாம் ஃபுட் கலர் சேர்ப்பதால் லட்டு பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக அழகாக இருக்கும். இப்பொழுது நாம் தேவையான தண்ணீர் சேர்த்து கெட்டியாக கரைத்து விடலாம். நாம் தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து தோசை மாவு பதம் நன்றாக கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு அதிக தண்ணீரும் இல்லாமல் அதிக கெட்டியாகவும் இல்லாமல் நாம் சரியான பதமாக கரைத்து விடலாம். நாம் சர்க்கரை பாகு செய்வதற்கு கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப் ஜீனி எடுத்து விடலாம். நாம் ஜீனி மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் கொதிவிடலாம். நாம் ஜீனியை நன்றாக கொதிவிட வேண்டும். ஜீனி தண்ணி இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் ஒரு கம்பி பதம் வரவும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது ஒரு கம்பி பதம் வந்துவிட்டது. அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். நமக்கு ஒரு 8 நிமிடத்திலே கம்பி பதம் வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஜீனி தண்ணீரை தனியாக வைத்து விடலாம். இப்பொழுது நாம் பூந்தி போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூந்தி போடுவதற்கு பெரிய கடாயில் எண்ணெயை காய வைத்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து பூந்தியை போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் பூந்தி போடும் கரண்டி இப்படி கிடைக்கிறது. இப்படி குழியாக இருந்தால் நமக்கு சிந்தாமல் அழகாக வரும். இப்பொழுது நாம் ஊற்றி விடலாம் மாவை. நமக்கு மாவு சரியாக பதமாக இருந்தால் போட்டவுடன் இப்படி உதிரி உதிரியாக அழகாக வரும். நாம் போட்டு ஒரு நிமிடத்திலே எடுத்து விடலாம். நாம் கிறிஸ்பாக வரும் முன் இதை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒவ்வொரு முறை பூந்தி போடும்போதும் கரண்டியை கழுவி நன்றாக துடைத்து மாவை ஊற்ற வேண்டும். நாம் கடாயில் பிடிக்கும் அளவு பூந்தி போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூந்தியை எடுக்கும்போது இப்படி ஒரு பெரிய ஜல்லடை கரண்டி என்றால் நமக்கு எடுப்பதற்கு எளிதாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி அனைத்தையும் நன்றாக பொரித்தாகிவிட்டது. இப்பொழுது இதன் மேல் நாம் ஜீனி பாகை ஊற்றி விடலாம். நாம் ஜீனி பாகை ஊற்றி நன்றாக கிளறி விட வேண்டும். நாம் ஒரு மணி நேரம் இதை ஊற விட்டு விடலாம். நாம் இடையிடையே கிளறி விட்டோம் என்றால் பூந்தி நன்றாக ஊறி வந்துவிடும். நாம் இப்படி நன்றாக மிக்ஸ் செய்து இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் நாம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது ஜீனி பாகுடன் பூந்தி நன்றாக ஊறி வந்துவிட்டது. இப்பொழுது இதில் சிறிதளவு நாம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவு மிக்சி ஜாரில் போட்டு சற்று கரகரப்பாக அரைத்து மற்ற பூந்தியுடன் கலந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கரகரப்பாக அரைத்து நாம் மற்ற பூந்தியுடன் கலந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அனைத்து பூந்தியும் நன்றாக கலந்து இதனுடன் 2 ஏலக்காய் தட்டி போட்டு விடலாம். இந்த அளவு தட்டி நாம் பூந்தியுடன் சேர்த்து விடலாம். நாம் இதனுடன் சிறிது முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழம் வறுத்து சேர்த்து விடலாம். நாம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை சேர்த்து விடலாம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆனதும் நாம் பூந்தியில் கொட்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு இந்த அளவு நிறம் மாறியதும் நாம் பூந்தியில் சேர்த்து விடலாம். நாம் அதே நெய்யில் கிஸ்மஸ் பழத்தை போட்டு நன்றாக உப்பி வரவும் சேர்த்து விடலாம். இந்த அளவு உப்பி வரவும் நாம் பூந்தியுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் ஒரு 4 கிராம்பும் நாம் சேர்த்து கொள்ளலாம். நாம் விருப்பப்பட்டால் மிக குறைவாக பச்சை கற்பூரம் சேர்த்து விடலாம். இதை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் உருண்டைகளாக பிடித்து விடலாம். நாம் இப்படி சிறு சிறு லட்டுகளாக போட்டு வைத்தால் சாப்பிட மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூந்தி லட்டை நாம் மிக விரைவாக செய்து விடலாம். நாம் வீட்டிலே செய்வதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
கடைகளில் கிடைப்பது போல் அருமையான பூந்தி லட்டு ரெடி. நாம் இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 5 நாள் வரை அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான லட்டுவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.